துபாய் எக்ஸ்போ 2020 காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவை வாய்ப்புகளுக்கான பூமி என குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவில் வந்து முதலீடு செய்து தொழில்கள் ஆரம்பிக்குமாறு அழைப்பு விடுத்த பிரதமர், வர்த்தகம், தொழில்துறை, கல்வி என எந்த துறை எடுத்தாலும் புதிதாக கண்டுபிடிப்புகளை நடத்துவதற்கும், சேர்ந்து பயணிப்பதற்கும், இணைந்து வளர்வதற்கும் இந்தியாவில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார். உலகின் 4வது மிகப்பெரிய பணக்காரராக ஃபேஸ்புக்கை நிறுவியவர்களில் ஒருவரான டஸ்டின் மாஸ்கோவிட்ஸ் உயர்ந்துள்ளார். அவரின் சொத்து மதிப்பு 1,92,800 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. 37 வயதான அவர் 2008ஆம் ஆண்டு ஃபேஸ்புக்கில் இருந்து வெளியேறி ஜஸ்டின் ரோசன்டைனுடன் இணைந்து அசானா என்னும் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை தொடங்கினார். அந்த அசானா நிறுவனத்தின் சொத்து மதிப்பு இந்த மே மாதம் பாதிக்கு பின் 250% அதிகரித்து தற்போது 59,320 கோடி ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது. இதன் காரணமாகவே டஸ்டினின் சொத்து மதிப்பு கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. பிரபல ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான ஓயோ 8,430 கோடி ரூபாய் மதிப்பிற்கு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை செய்ய உள்ள நிலையில் அதற்கான வரைவு அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. அதன் மூலம் ஓயோ நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகளின் சம்பள பட்டியலும் தெரியவந்துள்ளது. அதன்படி ஓயோவின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான ரிதீஷ் அகர்வாலின் சம்பளம் இந்த ஆண்டு 1,60 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதுவே கடந்த ஆண்டு அவர் 21 லட்சம் ரூபாயை சம்பளமாக பெற்றிருந்தார். ஆனால் ஓயோவின் CFO அபிஷேக் குப்தாவின் சம்பளம் 7,10 லட்சம் ரூபாயாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு இவர் 8,70 லட்சம் ரூபாயை சம்பளமாக பெற்றிருந்தார். மேலும் CTO அன்கிட் மதுரியாவின் சம்பளம் 1,20 லட்சம் ரூபாயாகவும், குளோபல் COO அபினவ் சின்ஹாவின் சம்பளம் 4,50 லட்சம் ரூபாயாகவும் உள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவில் டிஜிட்டல் வழி பண பரிவர்த்தனை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி செப்டம்பரில் மட்டும் 365 கோடி UPI டிரான்சாக்ஷன்ஸ் மூலம் 6,50,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை ஆகியுள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து 3வது மாதமாக 300 கோடிக்கும் மேலான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்கள் நடந்துள்ளன. முன்னதாக ஆகஸ்ட் மாதத்தில் 355 கோடி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் மூலம் 6,39,000 கோடி ரூபாய் பணம் பரிவர்த்தனையாகி இருந்தது. பண்டிகை காலம் என்ற போதும் சர்வதேச அளவில் நிலவும் செமிகண்டக்டர் சிப்புகளுக்கான பற்றாக்குறை காரணமாக கார் உற்பத்தி வீழ்ந்துள்ளதால் விற்பனையும் வீழ்ச்சி கண்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமான மாருதி சுசுகியின் கார் விற்பனை செப்டம்பரில் 46% வீழ்ச்சி கண்டு 86,380 கார்களை மட்டுமே விற்றுள்ளது. இதுவே கடந்த ஆண்டு செப்டம்பரில் 1,60,442 கார்களை அது விற்றிருந்தது. அதேபோல ஹோண்டா கார்ஸின் விற்பனை 33%, ஹுண்டாயின் விற்பனை 23.57%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவின் விற்பனை 21.74% வீழ்ச்சி கண்டுள்ளது. இது ஆட்டோமொபைல் துறையினரை கவலையடையச் செய்துள்ளது. 2வது அலையால் பாதிக்கப்பட்ட இந்திய பொருளாதாரத்தை பழைய நிலைக்கு மீட்டெடுக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திய நிலையில் அதன் காரணமாக இந்திய பொருளாதாரம் பழைய நிலைக்கு திரும்பி வருகிறது. இந்த மீட்சி பல்வேறு குறியீடுகள் மூலம் தெளிவாகிறது. அதன்படி ஆகஸ்ட் மாதத்தில் 52.3 புள்ளியாக இருந்த PMI எனப்படும் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் செப்டம்பரில் 53.7 புள்ளியாக உயர்ந்துள்ளது. இது 50 புள்ளியை தாண்டினால் வளர்ச்சி என்று அர்த்தமாகும். அதேபோல GST வரி வருவாயும் தொடர்ந்து 3வது மாதமாக 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. செப்டம்பரில் மட்டும் 1,17,000 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 23% அதிகம். ஏற்றுமதியும் இந்த செப்டம்பரில் 2,47,660 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டு செப்டம்பரில் 2,04,654 கோடி ரூபாயாக இருந்தது. ஆகஸ்டில் 52.3 புள்ளியாக இருந்த உற்பத்திக்கான PMIயும் செப்டம்பரில் 53.7 புள்ளியாக உயர்ந்துள்ளது. இது போன்ற சமிகைகள் இந்திய பொருளாதாரம் மீண்டு வருவதை காட்டுகின்றன.
அந்நிய செலாவணி மதிப்பு ஒரு US டாலர் 74 ரூபாய் 15 காசுகளாகவும், ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் 100 ரூபாய் 44 காசுகளாகவும், ஒரு யூரோ 85 ரூபாய் 99 காசுகளாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 22 காசுகள் அதிகரித்து 99 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 லிட்டர் டீசல் 28 காசுகள் அதிகரித்து 95 ரூபாய் 2 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4387 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 35,096 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 90 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 64 ரூபாய் 60 காசுகளுக்கும், 1 கிலோ 64,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.